இப்போ ரீசெண்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக லிக்விட் டயட்ஸ் ஃபாலோ பண்ணி சில உயிரிழந்ததாக நான் நியூஸில் பார்த்தேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டயட் இருந்தாலும் உயிர் போகுமா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட், டயட்னா என்ன? உணவு முறை, பத்தியம். சாப்பிடாம இருக்கிறதா டயட்? கிடையவே கிடையாது. டயட் அப்படின்றது தன் உடலறிந்து உண்பது. அதாவது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது தான் டயட். நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும். உதாரணத்துக்கு புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், கால்சியம், அயன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி இதோட குவான்டிட்டிஸ் எல்லாமே வேறுபடும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கேலோரிஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஈஸியாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம். அண்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்ஸ் ஆர் சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டு ஃபாலோ பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்படலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்டரை முறையாக பார்த்து அவங்ககிட்ட உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி தர டயட் சார்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ப்ளஸ் மெடிசின்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் மந்த்லி அப் டு 3 kgs வரைக்குமே உங்களால் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டயட் இருந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுற நியூஸை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் உங்கள் உயிரோட விளையாடாதீங்க. எதனாலும் இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக முறையாக உங்கள் டாக்டரை பார்த்து அவங்களோட அட்வைஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.